கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு சூறாவை பார்க்க போறோம். இதை கேட்டா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அப்படி ஒரு அழகான நிகழ்வுகள் நடந்திருக்கு. இந்த சூறாவுடைய சிறப்பே என்ன தெரியுங்களா? இதை ஓதுபவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய வறுமை, கஷ்டம், துன்பம், துயரம்னு அனைத்தையுமே அடியோட, அதாவது வேரோட நீக்கி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வறுமையே இல்லை, கஷ்டமே இல்லை, பஞ்சமே இல்லை, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் நான் தாராளமா தரேன்னு சொல்லிட்டு அதற்கான வழியை ஏற்படுத்தக்கூடிய சூறாவா இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். வழியை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம என்னதான் தொழுதாலும் ஓதுனாலும் நமக்கு தெரியும், நமக்கு நல்லா தெரியும், ஒரு இபாதத் செஞ்சா உடனே நம்ம கையில 10,000 ரூபாய் காசு கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா அந்த ஒரு இபாதத் செஞ்சா அந்த இபாதத் என்ன பண்ணும்? அந்த நன்மையின் காரணமாக அல்லாஹ் அந்த 10,000 ரூபாய் வர்றதுக்கான வழியை ஏற்படுத்துவான். அந்த மாதிரி இதை நீங்க ஓதுறதுனால உங்களுக்கு செல்வம் வருவதற்கான வழியை ஏற்படுத்தி நீங்க கோடீஸ்வரர்களை கூட மிஞ்சி விடுவீங்க. அந்த அளவுக்கு வறுமையே இல்லாம செல்வம் குளிக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தக்கூடிய அதிர்ஷ்டமிக்க அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு அற்புத சூறாவாக இது இருக்கு. இதுக்கு நான் ஒரு உண்மையாலுமே நடந்த ஒரு நிகழ்வை சொல்றேன். அதை கேட்கும் போது இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சுபஹானல்லாஹ். ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையானவங்க, ரொம்ப வறுமையில இருக்கக்கூடியவங்க. தினம் தினம் கூலி வேலை செஞ்சுதான் அவங்க பொழைச்சிட்டு இருக்காங்க. தினமும் ஏதாவது கொண்டு போய் சைக்கிள்ல போய் விற்கிறது, சின்ன சின்ன வேலைகள் செய்யறது, அப்படிதான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வேலை செய்வாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிக்கிற சம்பாதனை தான் அவங்க குடும்பத்துக்கே போதுமான சம்பாதனையா இருக்கு. கூட யாருக்கான்னு பார்த்தா அந்த கணவருடைய தாயார் இருக்காங்க. அதாவது அந்த பெண்மணிக்கு மாமியா இருக்காங்க. அந்த மாமியா தான் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய பிள்ளைய பார்த்துட்டு இருக்காங்க. அது இல்லாம ரெண்டாவதா ஒரு குழந்தை பிறகுது. ரெண்டாவதா ஒரு குழந்தை பிறந்தது. கொஞ்ச நாள் கூட ஆகல, அவங்க மாமியா உடம்பு சரியாம போய் இறந்துடுறாங்க. இப்ப அந்த பெண்மணியும் கணவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நெருக்கடியான கண்டிஷன்ல ஆயிட்டாங்க. ஏன்னா குழந்தையை பாக்குறக்கு ஆள் இல்ல, இருந்த தாயாரும் இறந்துட்டாங்க. வேற வழி இல்ல, வீட்டுல அந்த மனைவி தான் பாத்துக்க வேண்டிய நிலைமைக்கு வராங்க. அதனால என்ன பண்ண முடியல, வேலைக்கு போக முடியல. சரின்னு சொல்லிட்டு கணவர் மட்டும் வேலைக்கு போறாரு, அந்த மனைவி வீட்டுல இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போற நிலைமையில இருந்தாலும் இன்னொரு குழந்தை கை குழந்தையா இருக்கு. இப்ப அவங்க அதை வீட்டுல இருந்து பாத்துக்கிறாங்க. ஆனா சமாளிக்கவே முடியல. ஏன்னா ஒருத்தவங்களுடைய வருமானம் அவங்களுக்கு பத்தவே பத்தாது. அவங்களுக்கு வர்ற கூலியே பார்த்தா தினமும் 4 கூலியா இருக்கு. இன்னைக்கு இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு தான் அவங்களுக்கு இருக்கும். நாளைக்கு வேணும்னா கூட போய் வேலை செய்யணும். அப்படி அளவுக்கு ஒரு வறுமை அவங்களுக்கு இருந்தாலும் காலத்தை ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்ப பார்க்கும்போது ஒருத்தவங்க வீட்டுல இருக்கிறனால அவ்வளோ ஒரு நெருக்கடி. அவங்களுக்கு அதிகமா சாப்பாட்டுக்கே பஞ்சம். கடனே வாங்காதவங்க கடன் வாங்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதுக்கு வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாமானம் கூட கடன்ல வாங்குற நிலைமை வந்துருச்சு. வாடகையே கட்ட முடியாம போயிருக்குது. என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்களாலே என்ன நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. கூட இருந்த ஆளும் இல்லாம போனனால நம்மளை பாத்துக்கிறதுக்கு குழந்தைக்கு ஆள் இல்லாம போச்சு. நம்மளை சேர்ந்தவங்க எல்லாம் வெளியூர்ல இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த மனைவிக்கு ரொம்ப கவலை. என்ன நம்மளை சேர்ந்தவங்க எல்லாம் வெளியூர்ல இருக்காங்க, நமக்கு ஆளும் இல்லை, நமக்கு சம்பாதிச்சாதானே பொழப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கணவரும் ஒன்னும் சொல்லிக்கிறதுக்கு இல்ல, பல்ல கடிச்சிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவரும் சின்ன சின்ன வேலையா செய்யறாரு. வர்ற வருமானமும் பத்தல, பெருசா ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு திருப்தியான ஒரு நல்ல வருமானம் வர மாதிரியான வேலை கிடைக்கவே மாட்டேங்குது. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மவுத்து சமயத்துல என்ன பண்ணிருக்காங்க, அவங்க அந்த மவுத்து வீட்டுல இருக்கவங்க ஒரு கித்தாப் அடிச்சிருக்காங்க. பொதுவா இந்த மவுத்துல என்ன பண்றாங்கன்னா, கித்தாப் அடிச்சு அந்த கித்தாப்ல மவுத்தானவங்க பேர் எழுதி அவங்களுக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அக்காவும் வாங்கிட்டு வராங்க. வீட்டுக்கு பக்கத்துலங்கிறனால போறாங்க, வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்தவங்க வச்சிடறாங்க. வச்சுட்டு என்ன பண்றாங்க, ஒரு நாள் சாயங்காலமா ஒரு யதார்த்தமா எடுத்து பாக்குறாங்க. சரி அதுல என்னதான் இருக்குன்னு பாக்கலாம், ஏன்னா ஒரு கித்தாப்பு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வாங்கிட்டு புரட்டி பார்ப்போம்ல. அந்த மாதிரி அவங்க பாக்குறாங்க. பார்க்கும் போது இந்த சூறாவை பாக்குறாங்க. இந்த சூறாவுக்கு மேல அவங்க பார்த்தா ஒரு சிறப்பு எழுதியிருக்காங்க. அந்த சிறப்புல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எவ்வளவு வறுமையில இருந்தாலும் அந்த வறுமையை போக்கி உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால உங்களுடைய நிலைமையே மாறும், உங்களுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சிறப்புகள் சொல்லப்படுது. கேட்டணும் நமக்கு இதுதான் இப்ப தேவை, நம்ம நிலைமை மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு யாருமே கஷ்டத்துல இருக்கவங்க அந்த கஷ்டத்தை போக்கக்கூடியதாக இது இருக்கும்னு சொன்னா கண்டிப்பா செய்வாங்க. அதனால என்ன பண்றாங்க, அந்த அக்கா ஓதுறாங்க. அந்த அன்னைக்கு ஓதுறாங்க. ஓதி விட்டு எல்லா இடத்துல துவா செய்யறாங்க. என்னுடைய வறுமை போயிடணும், என் கணவருக்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு வேலை கிடைச்சிட்டா பரவாயில்ல, மாசம் வாடகை கொடுக்கறதுக்கு சாப்பிட்றதுக்காக நாங்க கஷ்டம் இல்லாம இருக்கணும், சீக்கிரமா நானும் குழந்தை வளர்ந்து என்ன ஆயிடணும், நானும் வேலைக்கு போயிடணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப துவா செய்யறாங்க அந்த சூறாவை ஓதிட்டு. அந்த அன்னைக்கு நைட்டே அந்த கணவர் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்றாரு. இது அவங்க எதிர்பார்க்காத செய்தி. அவங்களும் ரொம்ப நாளா பார்த்தா சின்ன சின்ன வியாபாரங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் திடீர்னு இப்படி ஒரு வியாபாரம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு அவங்களே நினைச்சு பார்க்கல. அப்படி என்ன வாய்ப்பு
கிடைச்சுன்னு பார்த்தா அவருக்கு தெரிஞ்ச ஒருவர், அவர் வந்து ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். ஆனா அவர் நல்ல வசதியானவர். அவர் ஆரம்ப காலகட்டத்துல இவங்க கூட வந்து தொழில் செய்யும் போது ஒரு பழக்கம் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் நல்லா வசதியா இருக்கிறனால இது அவங்க மீன் கடை வச்சு மெயின்லயே வச்சு நல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அவர் என்ன பண்ணிருக்காரு, எனக்கு வந்து ஊர் மாறி போகணும்ப்பா, அதனால நாங்க வீட்டை வித்துட்டோம், வித்துட்டு நாங்க போறோம். ஆனா இந்த கடையை வித்தரலான்னு பார்த்தா என்னை கடையை விற்க விட மாட்டேங்கிறாங்க. பக்கத்தால இருக்கக்கூடிய அந்த மீன் கடைக்காரர் என்ன பண்றாருன்னா, போட்டியில என்னுடைய கடையை வந்து விற்க வாங்க வர்றவங்கள்ட்ட விலையை குறைச்சு விட்டுறாரு. அவங்க வந்து சொல்லிடுறாங்க, அவங்க இப்ப ஊர் மாற வேண்டிய நிலைமையில இருக்காங்க, காசெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை, நீங்க கம்மி காசு கேட்டா கூட கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு வர்றவங்களெல்லாம் கெடுத்து விடுறாங்க. ஏன்னா அந்த பக்கத்தால கடை இருக்கிறவர் வந்து கேட்டிருக்காரு, எங்களுக்கு இந்த கடையை கொடுங்க, நாங்க வந்து சேர்த்தி நடத்திக்கிறோம்னு கேட்டிருக்காரு. இவர் வந்து பார்த்து காசு கம்மியா இருக்குது, நம்ம இவருக்கு கொடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தான் வெளியே என்ன பண்ணிருக்காரு, புரோக்கர்ட்ட எல்லாம் சொல்லி பார்த்திருக்காரு. ஆனா வர்றவங்களை பூரா பக்கத்தால இருக்கக்கூடிய கடைக்காரு அவர் வாங்கணுங்கிறதுக்காக குறைச்சு விலையை விட்டுருக்காரு. இவருக்கு ஒரு கஷ்டமா போச்சு, என்னடா அது, நாம ஊருக்கு போய் ஆகணும், வீட்டை வித்துட்டோம், இந்த கடையை வித்துட்டோம்னா நம்ம அங்க போயிடலாமேன்னு பாக்குறாரு. அந்த நேரத்துல அவருக்கு தோணுது, நாம இது கம்மி காசுக்கு நம்ம விற்கணும், பேசாம ஒரு 6 மாசம் விடலாம், வீட்டை தான் வித்துட்டோம்ல, கடையை விற்காம என்ன பண்ணலாம், யார்ட்டையாவது வியாபாரத்துக்கு கொடுத்து பார்க்கலாம், கொடுத்து போட்டு நாம என்ன பண்ணலாம், ஏதாவது வியாபாரம் வராட்டினா நம்ம முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இவரை கூப்பிட்டு சொல்றாரு. எனக்கு உனக்கு தெரியும், நீ எல்லா வியாபாரமும் பண்ணிருக்கல, நீங்க ரொம்ப உண்மையா நேர்மையா இருப்பீங்கிறதுனால நான் என்ன பண்றேன், நான் இப்படி போக வேண்டியது இருக்கு, ஒரு 6 மாசம் கழிச்சு நான் வித்துக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க, கடையை பார்த்துக்கோங்க, நான் இல்லாத இடத்துல நீங்க பார்த்துக்கோங்க, உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு நல்ல ஒரு சம்பளம் தரேன்னு சொல்லிடுறாரு. ஒரு நல்ல சம்பளத்தை சொல்றதுனால அவருக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அவரே வியாபாரம் அமையாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அந்த மனைவி அந்த அன்னைக்கு தான் ஓதுறாங்க. நைட்டே கணவர் வந்து இப்படி சொல்றாருப்பா, நம்மளை கடையை பார்த்துக்க சொல்றாங்க, நம்ம கடையை பார்த்து காசெல்லாம் கரெக்டா அவங்கள்ட்ட ஒப்படைச்சோம்னா வியாபாரம் செஞ்சு அவங்க நமக்கு ஒரு நல்ல சம்பளம் கொடுத்துருவாங்க, அவர் வந்து வெளியூருக்கு போறாரு அப்படின்னு சொல்லணும். அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதே இல்லையன்ட்டு. அந்த மனைவிக்கு மனசுல தோணுது, இன்னைக்குதான் நம்ம இதை ஓதணும், இந்த சூறாவை அப்படியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல இனி நம்ம டெய்லி நம்ம இதை ஓதணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஓத ஆரம்பிக்கிறாங்க. அந்த கணவரும் வந்து அந்த கடைக்கு போறாங்க, வியாபாரம் செய்யறாங்க, ரொம்ப நேர்மையா கணக்கு கொடுக்குறாங்க. அந்த முதலாளியும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, கரெக்டா காசு கொடுத்துட்டு இருக்காரு, மாசம் ஒரு நல்ல சம்பளத்தை கொடுக்குறாரு. ஒரு 3 மாசம் போகுது. அவருடைய கணக்கு என்னன்னா, ஒரு 6 மாசத்துல வித்தரலாம், இப்போதைக்கு இல்லாட்டினாலும் அப்புறமா ஒரு நல்ல வேலை வந்துடும், வித்தரலாம் தான் நினைச்சிட்டு இருக்காரு. ஒரு 3 மாசம் போகுது. 3 மாசம் போகும்போது என்ன ஆகுதுன்னா, அங்க ரோட்ல ஒரு பிரச்சனை, கவர்மெண்ட் பிரச்சனையில என்ன பண்றாங்கன்னா, அந்த ரோட்டு ஓரத்துல இருக்கக்கூடிய ஒரு சில கடைகளை மட்டும் எடுக்க சொல்றாங்க. ரோட்டை வந்து விரிவுபடுத்துறோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எடுக்க சொல்றாங்க. எடுக்க சொல்லும் போது என்ன ஆயிருதுன்னா, இவங்களுடைய கடை வந்து சேஃபா இருக்குது, ஆனா பக்கத்தால இருந்து அந்த விலையெல்லாம் குறைச்சு விட்டாரு. அவருடைய கடை என்ன ஆயிருதுன்னா, ரோடு விரிவுபடுத்துறதுக்காக எடுக்க வேண்டிய நிலைமை வந்தது. அதனால அந்த பக்கத்தால இந்த 2-3 போட்டியாளர்களுடைய கடையெல்லாம் போயிருது, அவங்களதெல்லாம் போயிருது, இவரது மட்டும் இருக்குது ஒரு ஓரமா. உடனே வியாபாரம் பெருகி போச்சு. அந்த இடத்துல மீன் விற்கும்னு சொல்லிட்டு மீன் கடையை தேடி வந்தவங்க எல்லாம் 2-3 இடத்துல பிரிஞ்சு போயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அந்த 2-3 கடை போகும்போது கடைசியா இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு கடையில மட்டும் என்ன ஆயிடுச்சு, எல்லா கூட்டமும் வர உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 3 மாசத்துக்கு அப்புறம் தொழில் 3 மடங்கு 4 மடங்கா போகுது. நல்லா வந்து லாபம் கிடைக்குது. அவர் வந்து சொல்றாரு முதலாளிகிட்ட, இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்குன்ட்டு. அவரு வந்து அங்கிருந்து கேட்டு ரொம்ப சந்தோஷம், நல்ல வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு. அப்ப அவருக்கு தோணுது, இந்த அளவுக்கு வந்து வியாபாரம் செய்யறாருன்னா நாமளும் நல்ல ஒரு நேர்மையா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதிக காசு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. சொல்ல போனா வந்து வரக்கூடிய காசுல வந்து ஒரு பெரும் பங்கவே வந்து அவருக்கு வருமானமா கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதை வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த மனைவிக்கு. பரவாயில்லையே, நம்ம நிலைமை இப்படி எல்லாம் மாறும் நினைச்சே பார்க்கலன்னு சொல்லிட்டு 3 மாசத்துலயே நிறைய வருமானம் வர ஆரம்பிச்சிருது. அப்படியே ஒரு 3 மாசம் போகுது. ஆனாலும் ஒரு சின்ன கவலை என்னன்னா, அந்த கடைக்கார் வந்து கடையை வித்துருவாரே, ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு 6 மாசத்துல வித்துருவாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த கடைக்காருடைய மனசே எப்படி மாறிடுச்சுன்னா, நல்ல லாபம் வந்துட்டு இருக்கு, வேற ஒருத்தவங்களை நம்ம கடையில் போட்டிருக்கோம், அவங்க நல்லா வந்து நேர்மையாக கொடுத்துட்டு இருக்காங்க, நாம் ஏன் விற்கணும், இருந்துட்டு போட்டோம், இப்படி வந்து நாம் இருந்தபோது கூட நம்மளால சம்பாதிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியூரில் இருந்தாலும் சரி இவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு பெரிய பங்கு காசு இவருக்கு வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, பார்ட்னராட்ட வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வேலைக்கு போன அந்த கணவரும் என்ன ஆயிறாரு, நல்ல ஒரு வசதி நிலைமைக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய உயரத்தை தொடர்றாரு. அத்தனைக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த சூறாவை ஓத ஆரம்பித்த நாள்ல இருந்துதான் இதெல்லாம் நடந்திருக்குது. அந்த சூறா தான் சூரத்துல் துகான் சூரா, அதாவது 44வது சூறாவாக இருக்கு குர்ஆன்ல. இந்த 44வது துகான் சூறா இருக்கு பாருங்க, அந்த ஒரு துகான் சூறாவை டெய்லி என்ன பண்ணுங்க, ஒரு நாளைக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டு நீங்க வளமையாக ஓதிவாங்க.
உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத விதத்துல கூட உங்களுக்கு என்ன பண்ணும், அதிர்ஷ்டங்களையும் நல்லதையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். வறுமை கடன் எல்லாமே போய் நீங்க ஆசைப்படுற அனைத்தையுமே கொடுக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா இருக்கு. ஒண்ணு, முழு துக்கான் சூறாவையும் நம்ம ஓதலாம். அப்படி இல்லையா முடியாதுன்னா முதல் 10 ஆயத்திற்கு பாருங்க, அந்த முதல் 10 ஆயத்தை மட்டும் என்ன பண்ணலாம், டெய்லி நீங்க ஓதலாம். இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா வளமையா கடைபிடிச்சுவாங்க. ரொம்ப முடியாதவங்க வெள்ளிக்கிழமை மட்டுமாவது இதை வந்து ஓதக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா 7 நாள் ஓத முடியாட்டாலும் சரி, வெள்ளிக்கிழமை செய்யும் போது என்ன ஆயிடுதுன்னா அடுத்த வாரம் வரை அதனுடைய பலன் கிடைக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா துக்கான் சூறாவை இன்னைக்கே நியத்து வைத்து தொடங்கி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையும் செழிப்பாக மாறும். இது பயனுள்ளதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.